ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Timothy chapter 1 verse 14. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக நான் பேசினாலும் இன்னைக்கு காலையில் புதுசாக வந்தவங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும்படி நான் இதை சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக அவர் எழுதின நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். ஏன்னா சீக்கிரமாக அவர் பான பலியாக வார்க்கப்பட போகிறார், இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு மரிக்க போகிறார். ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர் பவுல். ஆனால் அந்த தரிசனத்தை பல ஆண்டுகள்லாம் அவர் செய்யலை. ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப வேகமாக ஓடி பல பட்டணங்களில் திருச்சபையை ஸ்தாபித்து புறஜாதிகளின் நடுவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அவருடைய வேலை வந்து விட்டது. அவருக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தினுடைய நாட்கள் முடிவடைகிறது. ஒரு ஊழியக்காரர் செத்துட்டார்னா தரிசனம் சாகாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு இந்த லாரியில எல்லாம் போட்டு வச்சிருப்பான். அது மாதிரி ஊழியக்காரனுடைய ஓட்டம் முடிஞ்சு போனாலும் அந்த ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்ன செய்யதில்லை, முடிந்து போகிறதில்லை. ஆனால் அந்த தரிசனம் சரியான நபருடைய கையில் போய் சென்று சேரலைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து கண்ணீரோட கட்டி எழுப்பின அந்த தரிசனங்கள் மிக குறுகிய காலத்தில் மங்கி போய் அழிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பல ஊழியங்களில் நடந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த தலைமுறையில் அந்த தரிசனத்தை என்ன செய்யறதில்ல, கொண்டு போகிறதில்ல. ஸோ பவுல் என்ன செய்கிறாரு, அழகா தன்னுடைய தரிசனத்தை தனக்கு தேவன் ஒப்புவித்த விஷயத்தை அல்லது தேவனிடத்தில் இவன் கமிட் பண்ண, பவுல் கமிட் பண்ண, ஆண்டவரே இவைகளெல்லாவற்றி நான் செய்ய போகிறேன்னு ஒப்புவித்த விஷயங்களை ரொம்ப கவனமாக யாரிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் பவுல். யார் அது? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. அப்போ அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது, உத்தமம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய போறதில்லை, ஆண்டவர் தரிசனத்தை பகிர்ந்து கொடுப்பதுக்கு. ஏன்னா ரொம்ப கவனமான ஒரு விஷயம். நம்ம ஷபாத்தில் நம்ம படிச்சிருப்போம், ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை பெற்றவன். யார்? பவுலை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மிகப்பெரிய தரிசனத்தை பெற்றவன். ஆமென். இந்த பூமி முழுவதையும் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறார், ஆசீர்வதிக்க போறார். நாமளாவது ஆண்டவர் ஒரு குறுகிய வட்டத்தில் வைத்து நம்மளை பயன்படுத்தி வருகிறார். ஒரு போத்தனூருக்கும், ஒரு பெருநாய்க்கம்பாலத்துக்கும், ஒரு கோயம்புத்தூருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார், ஒரு குறுகிய வட்டத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கத்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாமை குறித்து தேவனுடைய திட்டம் முழு உலகத்திற்கும் என்னவா இருக்க போறான், ஆசீர்வாதமாக இருக்க போறான்றதுனால அடுத்தது ஹேண்ட் ஓவர் பண்ண விஷயத்தை, தன்னுடைய தரிசனத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவது யாருடைய கரத்தில் சென்று சேர வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார். 2 பிள்ளைங்க, ஒருத்தன் இஸ்மவேல், இன்னொருத்தன் ஈசாக். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் தரிசனம் பாதியில் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கவனமாக ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட கேர்ஃபுல்லாக இருந்தான். அது கூட பாருங்க, நான் சொல்ற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆமென், ஸ்தோத்திரம். ஈவன் நம்முடைய லைஃப் பார்ட்னரை நம்ம சூஸ் பண்றதுல நம்ம கவனமா இல்லைன்னா தரிசனங்களே நாசமா போயிடும். சொல்ல எது நாசமா போயிடும்? அப்போ வாலிப பிள்ளைகளுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வரலாம். அதாவது நீங்க பார்த்த உடனே நல்லா ஊழியம் செய்யறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்ல கீபோர்டு வாசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த பையனோ இந்த பொண்ணோ என் லைஃப் பார்ட்னராக இருந்தா அது நிச்சயமா தரிசனத்துக்கு ஏதுவா இருக்கும்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல விழுந்துடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சர்ச்சுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான இஷ்யூஸ். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அதனால என்ன அந்த ஹெல்ப்பே வேண்டாம் எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புறப்பட்டு போகணும். தேவசத்தின் திருச்சபையை ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் பணப்பட்டிக்குள்ளேயே வைக்கிறதுக்காக ஆண்டவர் நினைக்கல. தேவ சபைன்னு சொல்லும்போது ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அ டினாமினேஷன் ஆர்
ஒரு காங்கிரிகேஷன், டாக்கிங் அபவுட் த கிங்டம், ரைட்? ஸ்தோத்திரம். எப்போவுமே நான் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணி என்கிட்ட வளரக்கூடிய உங்களால் வட இந்தியாவுக்கு போகணும், உலகம் முழுவதும் போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால் கவனிங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் எனக்கு இந்த பிள்ளைகள்லாம் வேணும், இவங்க தான் இருந்தால் அஃப்கோர்ஸ் அது எனக்கு சாதகமான ஒன்று தான். என்னவா இருக்கும்? சாதகமான ஒன்று தான். அது வந்து என்னுடைய வேலை பளுவு என்ன செய்யும்? குறைக்கும். அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நான் அதை விரும்பலை. நான் அதை விரும்பவே கிடையாது. நான் வெளிச்சமாக சொல்கிறேன், ஐ வாண்ட் யூ டு கோ அவுட். இங்கே கற்றுக்கொண்டதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் பல இடங்களில் எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாரோ அங்கே என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல உங்களை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது தேவசத்த சபை மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போய் அதை என்ன செய்யணும்? மாற்றணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்வைக்கு நன்மையாக தோன்றக்கூடிய விஷயங்கள் கூட உங்கள் தரிசனத்தை என்ன செஞ்சிடும்? கொன்னுடும். அதனால தான் ஆபிரகாம் ரொம்ப கவனமாக தன் வேலைக்காரனை அழைத்து, என் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதில் ஆவியானுடைய துணையோடு நீ என்ன செய் போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறார். கரெக்டாக பர்ஃபெக்டான ஆளை கண்டுபிடிச்சிட்டு வர்றார். யாக்கோபும் பாருங்க, அந்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைங்க மேலே வைக்கும்போது யாருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு என்ன செய்கிறார்? அதை வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்குறார். ரூபன் என்னதான் தலைப்பிள்ளையாக இருந்தாலும் தலைப்பிள்ளையினுடைய சுதந்திரம் ரூபனுக்கு போகலை. அது யாருக்கு போச்சு? யூதாவுக்கு போகுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி எப்ராயிம் ரெண்டாவது பிள்ளையாக இருந்தாலும் மனாசே மூத்த பிள்ளையாக இருந்தாலும் யாருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போகுது? எப்ராயிமுக்கு தான் போகிறத பார்க்குறோம். அப்போது பவுலும் இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் திருச்சபை என்பது அதை விட ஒரு பெரிய விஷயம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது சின்ன சபையோ பெரிய சபையோ, 10 பேர் இருக்கிற சபையோ 1000 பேர் இருக்கிற சபையோ, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் தரிசனங்கள் கைமாறும் பொழுது, தரிசனங்கள் பகிரப்படும் பொழுது, ஆமென், அந்த மேண்டில் ஆமென் அடுத்த நபருக்கு போகிறது அல்லது யார்கிட்ட அதை நம்ம ஷேர் பண்ணுறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பவுல் அதனால தான் யாருக்கு அதை கொடுக்குறாரு? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அதை கொடுக்குறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த ஊழியத்தை தரமாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த ஊழியத்தை தரமாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதிக காணிக்கைகளை கொடுக்கறதுனாலையோ, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த சர்ச்சில் மூத்த ஊழியக்காரில் இருக்கிறதுனால என்கிட்ட இருந்து நீங்கள் எதையுமே வாங்கிட முடியாது. ஆமென். நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். என்ன தெரியுமா? உத்தமனாக இல்லாவிட்டால், இஃப் யூ நாட் ஃபெய்த்ஃபுல், ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு பார்த்த விஷயத்தை நான் ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். ஆமென். அதில் ஒரு பாயிண்ட், யாரை ஆமென் யார் தீமோத்தேயு கையில் என்ன செய்கிறாரு? பவுல் இந்த மிகப்பெரிய காரியத்தை அந்த ஒப்புவிக்கிறார். டெபாசிட், அது ஆக்சுவலி இந்த வேர்டு என்னது? டெபாசிட். அந்த வேர்டு ஏன் பவுல் அங்கே க்ரீக்கில் பயன்படுத்துகிறாருன்னா, டெபாசிட் பண்ணுற இடத்துல வட்டி இருக்கும். என்ன இருக்கும்? வட்டி. ஆமென். அப்போ நான் உங்ககிட்ட 1 லட்சத்தை கொடுத்தா அந்த 1 லட்சத்தை நீ என்னவா மாற்றணும்? ஆமாம், 2 லட்சமாக மாற்றணும். அப்போது நான் செஞ்ச ஊழியத்தை விட நீ அதிகமாக செய்யணும்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அப்பா செய்த ஊழியத்தை விட நான் செய்கிற ஊழியம் அதிகமாகணும். நான் செய்கிற ஊழியத்தை விட இப்பொழுது என்னோடு கூட பணியாற்றுகிறவள், எங்களுக்கு பின்பதாக ஊழியப்பா செய்கிறவங்க என்ன செய்ய பணி, ஏன்னா இட்ஸ் ஆல் பீன் டெபாசிட்டட். எல்லாம் டெபாசிட் பண்ணுறார். இருக்கீங்களா எல்லாரும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்ற, தீமோத்தேயு நான் இந்த கையில் கொடுத்துட்டேன், ஆனால் இது ரொம்ப சேலஞ்சான ஒன்று, நான் போகிறேன். கவனிங்க, தீமோத்தேயு ஊழியர் செய்த அந்த இடங்கள்லாம் சாதாரணமான இடங்கள் அல்ல. தீத்து கிட்ட சொல்லுவாங்கப்பா, தீத்து நீ என்ன செய்கிற? கிரேத்தா தீவில் என்ன செய்கிற? ஊழியம் செய்கிற. எந்த தீவு? கிரேத்தா. ஆமென். கிரேத்தா காரு தான் தெரியும், தீவு தெரியாது. ஆனால் கிரேத்தா தீவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேர் என்னதான்? ஓயாத பொய்யர். சொல்லுங்க பார்க்கலாம். ஓயாமல் பொய் சொல்லுவான் பார்த்துருக்கேன். அதாவது அப்பப்போ பொய் சொல்கிறது வேற. ஆனால் கிரேத்தா தீவினுடைய விசுவாசிகள்லாம் என்னது? வாயை திறந்தாலும் என்ன செய்வான்? இப்படி புழுக மூட்டை கையில் என்ன யாரை கொடுக்குறாரு? தீத்துவை கொடுத்து நீங்கள் ஊழியம் செய்யணும், எப்படியா செய்ய முடியும்? அது மாத்திரமல்ல, கிரேத்தா தீவில் இருக்கிறாங்களாம் துஷ்ட மிருகங்கள் அப்படிங்கிறார். யாரா? அங்கே இருக்கிறவங்கள யாரு? பீறி போடுகிற துஷ்ட மிருகங்கள். இன்னொரு வேர்டு கூட சொல்லுவாரா? பெரு வயிற்று சோம்பேறிகள். சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்க. யாரா? அங்கே இருக்கிறவங்கள யாரு? பெரு வயிற்றை தின்னுட்டு தூங்குவான். புரோட்டா மட்டும் 10 புரோட்டா திம்பான். ஆமென். இவன் மத்தியில் ஊழியர் செய்வது என்பது எவ்வளவு கடினம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் சத்தமா, ஒரு அலையிலயா?
ஆனா இப்படித்தான் பவுல் என்ன செய்யறாரு, தீமோத்தேயுவை எச்சரித்து சொல்றாரு. ஏன்னா ஈவன் கொரிந்து சபையில பவுலுடைய ஊழியங்கள் ஒரு கட்டத்தில் இட் வாஸ் ஃபெயிலியர். அவ்வளவு மோசமானவன் யாரு? கொரிந்து சபையில் இருக்கிறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போய் வாரணாசியில் சுவிசேஷ ஊழியத்திற்காக போய் நிற்கும் பொழுது தான் தெரிஞ்சிச்சு வாரணாசியில் நான் ஃபெயிலியர்னு. இங்கே எவ்வளோ நாள் பேசலாம், 5000 பேருக்கு முன்னாடி பேசலாம், 10,000 பேருக்கு முன்னாடி பேசலாம். ஆனால் வாரணாசியில் போய் நிற்கும் போது தான் பெப்பேன்னு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அவன் 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேன்றான். பாஸ்டர் சுப் கரோ அப்படின்னு என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய வேண்டியது, சரிதானே சொன்னேன்? ஆமாம், என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு அழுகிற மாதிரி கதை சொன்னால் அழமாட்டான், சிரிக்கிற மாதிரி ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டான். எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் என்பது இப்படித்தான் இருக்கும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சொன்னது போல பாறையில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தீமோத்தேயுக்கு சொல்ற, தீமோத்தேயே சில ஆலோசனைகளை நான் கொடுக்குறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிற இந்த மினிஸ்ட்ரியை நீ செய்து முடிக்கணும்னா, அவன் திரும்ப சொல்ற பாருங்க, நான் ஓட்டத்தை முடித்தேன், நீயும் ஓட்டத்தை முடிக்கணும். அதனால என்ன செய்யணும்னா, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நேற்று ஒரே ஒரு பாயிண்ட்டை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்டையாவது நம்ம பார்ப்போம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் டு பி அ சோல்ஜர். நல்ல போர் சேவகனாக நீ என்ன செய், தீங்கு அனுபவி. சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு சோல்ஜரை போல ஊழியம் செய்யணும். ஆகவே தேவசுத்தம் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் நேற்று இரவு கேட்ட சத்தியம் நான் அப்லோட் பண்ணுறேன். வீட்டுக்கு போனவொன்னு உட்காந்து அப்லோட் பண்ணுறேன், மறுபடியும் கேளுங்க. யூ ஹாவ் டு பி எ சோல்ஜர். சோல்ஜர் மாதிரி இருக்கணும். 0 மினிட். என்ன சிஸ்டர் ஷர்லி சிஸ்டர், சரியா? எத்தனை மினிட்டு? ஆமன். எத்தனை மினிட்ல சைரன் அடிச்சா எத்தனை செகண்ட்ல நீங்க போய் நிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மினிட் 1 மினிட்ல 2 மினிட்ல எத்தனை மினிட்? 0 மினிட். சரியா நான் சொன்னேன்? 0 ரெஸ்பான்ஸா? யா, அவ்வளவுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். 0ல போய் நிக்க முடியுமாயா? 0ல. ஆனா தட்ஸ் சோல்ஜர். அதுதான் ஆர்மி. அங்கதான் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருப்பான்? எப்பவுமே ஷூ அணிஞ்சிருப்பான், எப்பவுமே ஆயுதங்களை வச்சிருப்பான். இந்த மாதிரி இருந்தால் தான் இனிமேலும் வர்ற காலத்தில் நம்ம ஊழியம் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு இல்லையா? ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு இருந்தாருன்னா நம்மெல்லாம் போய் பவுல்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அம்மேன் ஸ்தோத்திரம். என்ன சொல்லுங்க, உங்களை வாரணாசிக்கு கொடுத்து அருமையான பாஸ்டர் சிஸ்டர் நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஜாயெல்லாம் அட்டகாசமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அம்மேன் முழங்காலே நின்று பைபிள் படிக்க வைப்பேன். நான் அனுப்ப போகிறேன். ஜாய் ரெடி ஆகிக்கோங்க. இந்த வருஷம் அம்மேன் சில ஆட்களை ட்ரைனிங்காக நாங்கள் வாரணாசி அனுப்புகிறோம். உங்களுக்கு திரும்ப வாரணாசியில் என்ன ட்ரைனிங் என்ன? அம்மேன் ஸ்தோத்திரம். தெரிய விரும்புகிறீங்களா? வாங்க பாஸ்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் உண்டு. சும்மா வாங்க. ரைட், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் உண்டு. வாங்க வாங்க வாங்க, லைவ்ல பார்க்கட்டும். வாரத்தில் கம்பல்சரி 3 நாள் ஃபாஸ்டிங்கு. 7 நாளில் முழு பைபிளை முழங்காலில் படிக்கணும். அக்டோபர் நவம்பரில் இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி 21 நாள் ஃபாஸ்டிங்கு. டெய்லி ஃபீல்டுக்கு போகணும். இதோடு சேர்ந்து டெய்லி மாலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஆமாம், கம்பல்சரி. அதில் எங்கள் டிவோஷனல் இருக்கும். ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு போகணும். 9 to 10 கம்பல்சரி டங்கில் அவங்க பேசணும். 1 hour நான் ஸ்டாப்பாக பேசணும் அவங்ககிட்ட. இதுதான். அப்புறம் அந்நிய பாஷையில் கம்பல்சரி பேசணும் அவங்க. இது இல்லாமல் சில மிஷனரியோடைய பயோகிராஃபியை நாங்கள் என்ன பண்ணுவோம், வாசிக்க வைப்போம். அங்கே எங்களுக்கு புக்ஸ் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணி இந்தந்த மிஷனரி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி அதை படிக்க வைப்போம். குறிப்பாக 1 மாதத்துக்குள்ளாக அவங்க அழைப்பை எங்ககிட்ட சொல்லணும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான இருக்குது. கர்த்தர் எங்கே அழைச்சிருக்காரு, எதற்காக அழைச்சிருக்காரு, கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு என்பதை அவங்க எங்ககிட்ட சொல்லணும். அதுக்குள்ள எத்தனை பேர் போறீங்க? அனுப்புறோம். இவங்க எங்க போறது? 8-9 பேர் ரெடி ஆகிட்டோம். இப்போ ஒரு கப்பலை நாங்க 3 மாசம் ரெடி பண்ணி மேரேஜ் பண்ணி, கப்பலே ரெடி பண்றீங்க, மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, ரைட். பிரைஸ் தி லார்ட். ட்ரெய்னிங் சோல்ஜர்ஸ் சும்மா உருவாக்க முடியாது. பீகார்ல போய் அருமையான சகோதரன் அகஸ்டின், ஆமென், அவருடைய ஜெபகுமாருடைய ஆமென் சோல்ஜர்ஸ். அவங்கெல்லாம் ஏதோ தன்னிந்தியால இருந்து கொண்டு நான் விரும்பின ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, செய்து கொண்டு இருக்க முடியாது. அல்லஸ் அதர்வைஸ் இப்படிப்பட்ட தீவிரமான முடிவுகளை முழங்கால் நின்று ஒரு 7 நாட்களுக்குள்ள பைபிள் முழுவதும் என்ன செய்யணும், படிக்கணும். நான் அனுப்புறேன், நான் தன் எல்லாம் போறேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றேன், விளையாட்டல்ல. இனிமேல வரக்கூடிய ஊழியங்களை நாம செய்யணும்னா ஆமென் இந்த அளவுக்கு நாம ட்ரெயின் பண்ணுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கலன்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கரங்களை உயர்த்துற இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு இன்னொரு மெட்டஃபாரை பார்க்க போறோம். இருக்கீங்களா எல்லாரும்? ரைட், ஸ்தோத்திரம். வாசிப்போமா அதே அதிகாரம், 2ஆம் அதிகாரம்
2வது வசனத்திலிருந்தே படிப்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. வாசிங்கம்மா. தண்டில் சேவம் பண்ணுகிறவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். 5வது, இதுதான் செகண்ட் மெட்டஃபார். எல்லாம் சேர்ந்து, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். இது 2வது. தீமோத்தேயுவே, நான் உனக்கு கொடுக்கிற ஊழியத்தை செய்கிறேன். அதாவது நேற்றுக்கு நம்ம கேட்டது, if you want to guard the gospel, நான் கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒண்ணு நீ சோல்ஜரா இருக்கணும், 2வது சட்டத்தின்படி யுத்தம் பண்ண வேண்டும். You are an athlete. You have to abide the law. சட்டத்திற்கின்படி, பிரமாணத்தின்படி நீ என்ன செய்யணும்? மல்யுத்தம் பண்ணி தான் என்ன செய்யணும். அப்படின்னா ஊழியத்தை நீ விரும்புற மாதிரி செய்ய முடியாது, நீ நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா நீ ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த சுவிசேஷம் சாதாரணமான சுவிசேஷம் அல்ல. இது கரப்பற்ற கூடாது, இது தீட்டுப்பட்டு விடக்கூடாது, இது டைல்யூட் ஆயிடக்கூடாது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? ஒரு அத்லீட்டை போல, ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறவன், ஒரு ரெஸ்லரை போல நீ என்ன செய்யணும்? லா அபைடிங் அத்லீட். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பவுல் இதை எழுதும் பொழுது அன்னைக்கு இருந்த அத்லீட்ஸ், அதாவது என்ன வீரர்கள், அத்லீட்ஸ் என்ன சொல்றோம்? தடகள வீரர்கள் இருக்காங்க பாருங்க. 10 மாசம் கண்டினியூஸ் ட்ரைனிங் உண்டு. அவங்களுக்கு என்ன உண்டு? இது பவுலுடைய காலத்துல ரோமன் அந்த கிரேக்க தடகள போட்டியில பங்கேற்க வேண்டும் என்றால் நேக்கடா, எப்படி நிர்வாணமா, ட்ரெஸ் கூட போட மாட்டான், 100% நிர்வாணமா என்ன செய்யணும்? 10 மாதங்கள் கண்டினியூஸான ட்ரைனிங் என்ன செய்யணும்? அவன் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் அவன் சத்தியம் பண்ணணும். He has to swear that இந்த 10 மாசம் ட்ரைனிங்ல நான் என்னத்தை கற்றுக்கொண்டேனோ அந்த அடிப்படையில நான் என்ன செய்யறேன்? இந்த போட்டியில பங்கேற்க போகிறேன் என்று அவன் சத்தியம் பண்ணிட்டு தான் போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். These were the rules according to the law or according to the rules. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, சும்மா ஊழியம் செஞ்சிட முடியாது. சோ ஒரு அத்லீட்டானா, நான் ஊழியக்காரங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், என்னுடைய செஷன்ஸ் எல்லாமே ஊழியர்களுக்காக மட்டும்தான், அல்லது ஊழியர்களா கர்த்தருக்காக ஏதாவது பணியாற்ற வேண்டும் என்று மட்டும்தான். இது முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப தேவை. முதல்ல என்ன தேவை? ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாத்திலையும் ஒழுக்கம் வேணும். காலையில் எழும்புறதுல முதல்ல ஒழுக்கம் வேணும். 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் நீ தூங்குகிறவனா இருந்தா ஊழியத்துக்கெல்லாம் சரிபட்டு வராது. அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 மணிக்காவது என்ன செய்யணும்? எழும்பி ஆமென் தேவனுடைய சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிக்கிறவனாகவும் வேத வசனத்தை வாசிக்கிறவனாகவும் பிசிக்கலா உன்னை ஃபிட்டா வச்சுக்கணும். நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் மட்டும் முக்கியம் இல்லை, எது தேவை? பிசிக்கலாகவும் ஃபிட்னஸ் இல்லைன்னா கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஹேவ் டு பி டிசிப்ளின். ரீசெண்டா நீங்க என்ன பார்த்திருப்பீங்க, நான் நல்லா இழைச்சிட்டேன். நான் பர்பஸா தான் என்ன செய்யறேன், வீட்டை இறக்குறேன். ஏன்னா சரீரம் நல்லா இருந்தாதான், ஆரோக்கியமா இருந்தாதான் கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம ஊழியம் செய்வதற்கு ஒழுக்கம் ரொம்ப, அதனாலதான் அத்லீட்ன்றது. அப்ப தீமோத்தேயுவே, யங் தீமோத்தேயுவே, நீ முதல்ல 2 விஷயத்தை குறைங்க. ஒன்னு தூக்கத்தை குறைங்க, இன்னொன்னு சாப்பாட்டை குறைங்க. நான் சொல்றேன், ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், இது 2 இருந்தா நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். 2வது மிக முக்கியமான காரியம் ப்ரிப்பரேஷன். ஒன்னு செல்ஃப் டிசிப்ளின், இன்னொன்னு என்னது? ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். 10 மாசங்கள் ப்ரிப்பேர்டா இருக்கிற, அதே மாதிரிதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ எப்பவுமே என்ன இருக்கணும்? ப்ரிப்பேர்டா, ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். An athlete is somebody who competes, who engages in a contest. ஒரு தடகள வீரன் என்பவன் என்ன செய்றவன்?
கம்பீட் பண்றவன். கம்பீட் என்ன? மற்றவர்களோடு போட்டி போடுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஊழியம் என்பது இன்னொரு ஊழியத்தோட போட்டி போடுகிறது என்று சொல்ல வரல. நம்முடைய போட்டி பிசாசோட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பிசாசு, அவன் விழுந்து போனவனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்றது என்னன்னா, அவனே என்னவா இருக்கிறான்? டிசிப்ளின்டா இருக்கான். அவனுடைய ரேங்கிங் பாருங்க, மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி சக்திகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள்னு சொல்லிட்டு ஒரு 4 டிவிஷனா டிவைட் ஆகி மிக அழகாக மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யறான்? ரொம்ப ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கூட பாருங்க எல்லைகளை என்ன செய்ய மாட்டான்? மீற மாட்டான். நீங்க மற்ற புற மதஸ்தர்கிட்ட நீங்க நல்லா கேட்டா உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் பவுண்டரிக்குட்பட்டவைகள். பணப்பட்டிக்குன்னு ஒரு கடவுள் இருந்தா, இந்த பணப்பட்டியில் இருக்கிற கடவுளுக்கு காரச்சேரியில வேல்யூ கிடையாது. காரச்சேரியில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு தேகானில இருக்காது, என்ன இருக்காது? வேலை கிடையாது. அதனால ஒர்க் ஆக முடியாது, செயல்பட முடியாது. அவ்வளவுதான் அதனுடைய எல்லை. என்னது? அவ்வளவுதான். அதுக்கு உள்பட்டு தான் கிரியை செய்யும். அதனாலதான் பைபிள்ல நீங்க ஒரு மனுஷன் குஷ்டரோகியா இருந்தவன், அவன் பேர் என்னது? நாகமான். அவன் இஸ்ரேலுக்கு வர்றான், பவுண்டரியை தாண்டி வர்றான். சிரியாவில இருந்து இங்க வர்றான், பவுண்டரியை தாண்டி இஸ்ரேலுக்கு வர்றான். இங்க வந்து யோர்தானில முங்கி அவன் கரையேறி அவன் சுகமாகினதுக்கு அப்புறம் திரும்ப போகும்போது கொஞ்சம் மண்ணை கொண்டு போறான், இங்கிருந்து ஒரு மூட மண்ணு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இப்போ இஸ்ரேலில் இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சோம்னா, ஒருவேளை இஸ்ரவேலினுடைய இந்த தெய்வம் எனக்கு அற்புதத்தை செஞ்சவர் எங்க வந்துருவாரு? சொல்லுங்க, எங்க வந்துருவாரு? சிரியாவுக்கு, தமஸ்குக்கு என்ன செஞ்சிருவாரு? வந்துருவாரு. அங்க கொஞ்சம் பவர் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அதனாலதான் என்னமோ தெரியும், நம்ம ஆட்கள் இஸ்ரேல்ல போய் மண்ணள்ளிட்டு வராங்க. நம்ம ஆண்டவர் எல்லைக்குட்பட்டவர் அல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சர்வ வியாபி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் பார்வோன் ப்ரூஃப் பண்றான். எகிப்துல போயிட்டு என் ஜனங்களை போக விடுன்னு கேட்கும் போது, எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் ரொம்ப ஆப்வியஸான கேள்வி என்ன கேட்கிறான்னா, அந்த கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். உண்மைதான், அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவன் நினைச்சிட்டான் அந்த கடவுளுக்கு இங்க வேலை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, எகிப்தியருடைய கடவுள்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் நியாயம் தீர்த்தார். சில நினைச்சா வண்டுல தான் என் கடவுள் இருக்கான், வண்டை பிடிச்சு ஆண்டவர் நினைச்சாங்க ஒரு வழி. பேனை கும்பிட்டான், பேனை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். மண்ணை கும்பிட்டான். எங்கெல்லாம் அவனுடைய கடவுளுடைய பவுண்டரிஸ் இருக்கோ, எல்லைகள் இருக்கோ, அங்கெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவர் சர்வ வியாபியா இருந்தாலும் பிசாசு கூட தன்னுடைய செயல்களை செய்யும் பொழுது ரொம்ப டிசிப்ளினா அவனுடைய பவுண்டரிக்குள்ள இருக்கிறான், ஆர்டரா செய்யறான். அதனால ஊழியத்தை செய்கிற நீங்க யுவர் an athlete. ஒரு சோல்ஜர்னுடைய பணி வேற. சோல்ஜர் வரும்போது மறுபடியும் சொல்லுங்க, he has to be dedicated in the battle. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோல்ஜர் வந்து யுத்தத்திற்கு டெடிகேட் பண்ணவன், சஃபரிங்காக சரண்டர் பண்ணவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்டாங்கிள்மெண்ட், பிழைப்புக்கு அடுத்த விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, சிக்க கூட முடியாது. தன் மேல் அதிகாரியுடைய கமாண்ட்மெண்ட்டை 24 மணி நேரமும் எப்பனாலும் நிறைவேற்றுகிறவன் யாரு? சோல்ஜர். எவ்வளவு வேலையை கொடுக்கிறாரு பாருங்க பவுல். அப்போ ஒரு அத்லீட்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ செல்ஃப் டிசிப்ளின் உனக்கு தேவை. ரூல்ஸ் படி நீ ஓடணும், உன்னை ப்ரிப்பேர் பண்ணணும், உன்னை ட்ரெயின் பண்ணி இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ போட்டி, நான் சொல்றது புரியுதா? போட்டி போடுறான். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு நம்மளோட போட்டி போட்டிருக்கான். சொல்றான், இந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகா மையத்திற்கு வந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2023 எத்தனையோ லட்சம், 80 லட்சமா நம்ம போடுறோம். எத்தனை லட்சம்? அவன் யாரோட போட்டி போட்டு இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். ஒரு காலத்துல சிறுவாணினா காருண்யா தான், இன்னைக்கு இல்ல. ஒரு இடத்துக்கு கூட்டம் போறதை வச்சு நான் சொல்ல வரல, நாம அப்படி போடுறது இல்லை, போட்டி போடுறது. ஆனால் ஒரு ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், இஸ் ஃபைட்டிங். அவன் ஃபைட் பண்ணி என்ன செய்யறான்? வரும்பொழுது யூ ஆர் காம்பிடென்ட். வாலிப பிள்ளைகளை, ஊழியக்காரங்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த போட்டி எண்ணம், அந்த
கம்பீட் பண்ணக்கூடிய எண்ணம், ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி, அந்த அட்ரிலின் உனக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஊழியம் செய்ய முடியாது. அப்ப காலையில எழுந்திரிச்சு என்ன செய்வேன்? ஒர்க் அவுட் பண்ணுவேன், டிசிப்ளின் பண்ணுவேன், சாப்பாட்டை கம்மி பண்ணுவேன். சொல்றது புரியுதா? ஏதோ இன்னைக்கு நான் பேசுறேன்றதுனால ஒரு 2 நாளைக்கு போய் பரபரன்னு இந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நினைச்சிடாத. 4 நாள் பண்ணிட்டு விட்டுறது. நோ 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 நோ, ஊழியம் என்பது அப்படி அல்ல. கரங்களை வேறு தொழிலை சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா நான் பாயிண்ட் பண்ணக்கூடிய வசனம் அல்லது வார்த்தை என்னன்னா, சட்டத்தின்படி பண்ணாவிட்டால். சத்தமா சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? ஊழியம் எப்படினாலும் செய்ய முடியாது. பைபிளை தூக்காம எதன்படி? சட்டத்தின்படி பண்ணணும். சட்டத்தின்படி பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீ வந்து ஜெயிச்சாலும் முடிசூட்டப்படான். இந்த வசனத்தை பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் படிக்க பார்க்கலாம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அதாவது ஜெயிப்பது வேற, முடிசூட்டப்படுவது வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க. ஜெயிப்பது வேற, முடிசூட்டப்படுவது வேற. ஜெயிக்கணுமா முடிசூட்டப்படணுமா? எது முக்கியம்? நிறைய பேர் ஊழியத்துல ஜெயிக்கலாம், மேல போய் முடிசூட்டப்படாம போலாம். ஏன்? சட்டத்தின்படி செய்யல. ரொம்ப அழகா பவுல் என்ன செய்யறாரு சொல்றாரு பாரு. நிறைய பேர் என் கூட ஊழியம் செய்யறான், எல்லாரும் ஊழியம் செய்யறான். ஆனா சிலர் செய்கிற ஊழிய தங்கம், சிலது வெள்ளி, சில வெண்கலம், சிலது மரம், சிலது மண்ணு, சிலது வைக்கோல். நாளானது அது வெளிப்பட போகும். நாம செய்கிற ஊழியத்திற்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சின்ன ஊழியத்தை செஞ்சாலும் கவனிங்க, அந்த ஊழியத்திற்கான பலனை இந்த பூமியில நம்ம பார்க்க போறது இல்லை. நீ உண்மையாகவே செய்தாயா, சட்டத்தின்படி செய்தாயா என்பது எங்க நியாயம் தீர்க்கப்பட போகுதுன்னா, நியாயாசனத்துல மட்டும்தான் நியாயம் தீர்க்கப்படும். அங்க போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உன்னை முடிசூட்டுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெயிக்கலாம். உலகத்துல நீங்க ஜெயிக்கலாம். உங்க மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம். இட் மைட் பி கால்ட் as a so called successful ministry. சக்சஸுக்கு முடிசூட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. நான் சொல்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சின்னதா செஞ்சாலும் வசனத்தின்படி கர்த்தருடைய ஊழியத்தை நாம செய்து முடிப்போம். ஹல்லேலூயா. உலக மனிதனுடைய கண்களில் நாம ஜெயிக்கிறவர்களாக காணப்படாவிட்டாலும் பரலோகத்தில் முன்னாடி போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஆமென், உண்மை உத்தமமான ஊழியக்காரன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த பலனை பெறுகிற உண்மையான ஊழியக்காரனா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்யணும்? சட்டத்தின்படி. அப்ப தெரியுமா உங்களுக்கு சட்டம் என்னன்னு? தெரியுமா? ஊழியத்தை சட்டம்னா நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்ல, வேதம்னு சட்டம். பைபிள்ல எக்லீசியாலஜி, சபைனா இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு நிருபமே பவுல் எழுதி வச்சிருக்கிறார். எபேசியருக்கு நிருபம். இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், எபேசில் இருக்கக்கூடிய, எபேசு நிருபத்தில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் நீங்க தெளிவா இல்லைன்னா சர்ச்சை நடத்த முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் வந்து சேலஞ்ச் வைக்கிறேன். அதாவது வெறும் அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு ஜனங்களை எங்க நடத்திட முடியாது. ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், எங்க நடத்தலாம். ஆனா காஸ்பலை பாதுகாக்க முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு செய்தியினுடைய தலைப்புனா God the Gospel. பவுல் வந்து அன்னைக்கு அவன் கையில தேவன் ஒப்புவித்தத இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த சர்ச்சில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாம பேசுறோம்னா பவுலுடைய நிருபங்கள் தான் காரணம். எழுதி வச்சான். தேவன் அவனுக்கு கொடுத்த சபையை குறித்த வெளிப்பாடுகளை எபேசு நிருபத்தில் எழுதுகிறார். சபையினுடைய ஒழுங்குகளை கொரிந்தில் எழுதுகிறார், கொரிந்து நிருபத்தில் எழுதுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்து இதுதான் உண்மையான ரட்சிப்புன்னு சொல்லி ரோமர்ல என்ன செய்யறாரு? எழுதுறாரு. அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அழகா எழுதி அவர் வச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. சுவிசேஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் கள்ளம் கபடம் இல்லாம தெளிவான கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கொண்டு
சேர்க்கணும், அதை பாதுகாக்க தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், சத்த முறையில சொல்லுங்க. இல்லைன்னா நமக்கு தெரியாது. அப்ப இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் ஏதோ இருக்கிறத வச்சு காலம் ஓட்டலாம். அடுத்த ஊழியத்தில் எழும்ப போறவங்களுக்குன்னா நான் சொல்றேன், ஏதோ தெரிஞ்சதை வச்சு என்ன செய்வான், காலத்தை ஓட்டலாம் நினைக்காதீங்க. ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க, பலன் வரும்போது ஒண்ணு இருக்காது. You have to guard the gospel. சுவிசேஷத்தை என்ன செய்யணும், பாதுகாக்க. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டாவதாக பவுல் என்ன சொல்றாரு, இனவாரு ஒரு டிசிப்ளின்ட் ஆத்லீட்டா, ஒரு காம்பிட்டன்ட் ஆத்லீட்டா, சட்டத்தின்படி, எதன்படி, ஆண்டோட போய் கேளுங்க, விழுந்து கிடங்க. எங்கிருந்து நாங்கெல்லாம் இதை வந்து பேசுறோம், ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கற்றுக்கொள்றது. என் கூட இருக்கிற அதே ஆவியானவர் தான். அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா 14வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு, 1:14 வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள். அப்ப நீ சோல்ஜரா இருந்தாலும் உனக்கு யார் தேவை, பரிசுத்த ஆவி. அப்ப நீ வந்து யாரு, ஒரு ஆத்லீட்டா ஓடுறதுக்கு யார் தேவை, பரிசுத்த ஆவி. அப்ப எனக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்களும் சுவிசேஷத்தை பாதுகாக்க கூடிய ஒரு நல்ல ஊழியனா எழும்ப முடியும். ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த ஆண்டுல நீங்க என்ன செய்ய, கொஞ்சம் டிசிப்ளின் ஆகுங்க, கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க, கொஞ்சம் சட்டத்தை என்ன செய்யுங்க, மதிங்க. சரி, வேகமா போவோம், நான் அதுல இருக்க விரும்பல. அடுத்தது 3வது வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். நீங்க 6வது வசனம், பிரயாசப்படுகிறவன், வாசிக்கமா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் என்ன செய்யணும், முந்தி. இது 3வது மெட்டஃபார், இது 3வது ஒரு உருவகம். அப்ப தீமோத்தேயுவே, நான் கொடுக்கிற இந்த சுவிசேஷத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்றால் 3வது, you have to be a hard working farmer. கடினமா உழைக்கக்கூடிய விசுவாசியா இருக்கணும். எவ்வளவு ரோல் பிளே பண்ண வேண்டியது பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போர் சேவகனா இருக்கணும். அடுத்தது ஆமென், சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணக்கூடிய மல்யுத்த வீரனா இருக்கணும். 3வது, கடினமா உழைக்கிற ஃபார்மர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி உழைக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங். இதுக்கு மட்டும் பவுல் சொல்றார் பாருங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவனுடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டுறதில்ல, அடுத்தவன் விதைச்சதை என்ன செய்யறது, அறுக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி பிரயாசப்பட்டு, அப்படின்னா கஷ்டப்பட்டு பயிரிட்டீங்கன்னா உங்களுக்குரிய பங்கை நீங்க சாப்பிடுவீங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இங்க வந்து என்ன மெட்டஃபாரை கொடுக்கிறாரு, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், கடினமா உழைக்கக்கூடிய ஒரு விவசாயியை வச்சு நம்மளோடு கூட பேசுறாரு. கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை விவசாயிகள் இங்க இருக்குன்னு தெரியல, பட் விவசாயம் செய்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சொல்றது புரியுதா? ஒண்ணு, அதிகாலையில் எழும்பணும், early and long hours. ஒரு விவசாயி நேரத்தை வீணாக்க முடியாது. எதை வீணாக்க முடியாது? எங்க பெரியப்பா அவங்களெல்லாம் எங்க ஊர்ல போய் பார்க்கும் போது, நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க போயிடுவாங்க, நேர வயல்ல போய் நிற்பாங்க. சாப்பிட்றது அப்பதான். முதல்ல அதிகாலையில் எழுப்பு போய் என்ன செய்வாங்க, ஆண்டுடைய சமூகத்தில், சாரி, அவங்களுடைய பணியில, அவங்களுடைய வேலையில என்ன செய்வாங்க, போய் நிற்பாங்க. ஏன் தெரியுமா? டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு கேட்கிறேன், நீங்க உட்கார்ந்து கொண்டு ஊழிய செய்யணும், கர்த்தருக்காக எழும்பணும்னு சொல்றீங்களே, எவ்வளவு டைமை நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்றோம்? கவனிங்க, என் கூட ஒரு காரியத்தை செய்யணும்னா, நீங்க செய்யலைன்னா நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். நான் ஒரு வேலை செய்யன்னு சொல்லுவேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ செய்யலைன்னா நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். நீ வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். Don't waste times. Hallelujah. Because seasons ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, என்ன முக்கியம்? ஒரு விவசாயிக்கு மேகம் என்ன செஞ்சிருக்கார், காத்து கொண்டிருக்கார். ஒரு விவசாயிக்கு காலங்கள் என்ன செஞ்சிருக்கார், காத்து கொண்டிருக்கார்.
அவன் பிரசங்கி அழகாய் சொல்வார், காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல அனுப்பு, வெகு நாளுக்கு அப்புறம் அதனுடைய பலனை காண்பா. எப்ப விதைக்கணுமோ அவ விதைச்சணும். சீசன் நமக்காக காத்திருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல கதவை வந்து தட்டுகிறார், என் மணவாட்டியே கதவை திற, என் தலை பனினால் என்ன செஞ்சிருக்கு, நனைஞ்சிருக்கு. அப்படின்னா சீசன் வந்துருச்சு, நீ இன்னும் தூக்கி கொண்டு இருக்கிறாய். ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஆண்டு கத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், என்னோட இணைந்து பணியாற்றவர்களுக்கு சொல்றேன், இனிமேல் யூ cannot waste time. ஒரு ஃபுல் டைம் ஊழியக்காரனா இருக்கிறியா? ஃபுல் டைம் ஊழியக்காரங்களுக்கு தான் டேஞ்சரே. சோம்பேறிகளாவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கிரேத்தா தீவரை போல பெருவயிற்று சோம்பேறிகளை போல ஆவதற்கு யாருக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நான் ரொம்ப தீர்மானத்திற்கு தொப்பை மட்டும் வந்துடவே கூடாது. சில பாஸ்டர்ஸுக்கு தொப்பையை என்னவா நினைக்கிறாங்க? பெருமை நினைக்கிறாங்க. புல்பிட் இங்க வச்சுக்கலாம், இங்க கூட தேவையில்லை, இங்க வச்சுக்கலாம். பைபிள சில ஆட்களுக்கு இங்க பைபிளை வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? தொப்பை இருக்கு. பாஸ்டர்னா என்ன இருக்கணும்யா? தொப்பை வந்து செழிப்பினுடைய அடையாளம் அல்ல, சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். சொல்றது புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? சோம்பேறியா இருக்காதீங்க. அதாவது டைமுக்கு முக்கியம் கொடுங்க. நீங்க லைஃப்ல சீசன்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணதான். நான் இப்ப 47 வயசு ஆச்சு, இப்போ அடிச்சுக்கிறேன். ஆண்டவரே 47 வயசு ஓடுதே ஓடுதே ஓடுதே. 50 வயசுக்குள்ள சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சதுனால சாதிக்க முடியுமா? செய்து விட முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த ஆண்டோட சீசன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பரிசுத்த ஆவியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்போ மூவ் ஆவாருன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரருடைய ஆமென் அந்த பார்வை அந்த அந்த மேக ஸ்தம்பத்தின் மேல, அந்த அக்கினி ஸ்தம்பத்தின் மேலேயே இருக்கும். when it moves we have to move. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல மேக ஸ்தம்பம் மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆகணும். யார் அதனுடைய பணி? யார் அதை பார்க்கிற? ஆசாரியர்கள். இட்ஸ் யுவர் சீசன். ஒவ்வொரு ஆண்டவர் ஒரு சீசனை வச்சிருப்பாரு. மூவ் ஆகலைன்னா அதே இடத்துல உட்கார்ந்துட்டே இருப்ப, சாக்கு போக்க சொல்லிட்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இதெல்லாம் ஊழியக்காரங்களாம் பேசிட்டு இருக்கேன். மற்ற செஷன்ஸ்ல எப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரு. ஈவினிங் மோத்திஸ் வினத்து வருவாரு அவர். ஆனா என்னுடைய இது என்னன்னா, என் கூட நீங்க சேர்ந்து வேலை செய்யணும்னா இந்த ஒரு ஆட்டிடியூட, ஒரு சோல்ஜர் ஆட்டிடியூட, ஒரு ஆத்லீட்டோட ஆட்டிடியூட, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மருடைய ஆட்டிடியூட நீங்க பழக்கி கொள்ளலைன்னா, நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆராதிங்க, ஆமேன் போட்டு வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு சந்தோஷப்படுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது ஆமேன். ஒரு ஃபார்மர் சொல்றேன். ரெண்டாவது, ஃபார்மருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒருத்தர் கான்ஸ்டன்டான டாயில். கான்ஸ்டன்ட் டாயில். என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. விவசாயி முதல்ல உழணும். உழறதையும் விவசாயி தான் பார்க்கிறான். விதைக்கிறதையும் விவசாயி தான் பார்க்கிறான். நீர் பாய்ச்சுகிறதையும் விவசாயி தான் பார்க்கிறான். களை எடுக்கிறதையும் விவசாயி பார்க்கிறான். அறுக்கிறதையும் விவசாயி பார்க்கிறான். சேர்க்கிறதையும் விவசாயி பார்க்கிறான். ஒருவேளை எத்தனை பேர் செய்யறான் பாருங்க. கான்ஸ்டன்ட் ஆயில். அறுவடை வந்து களஞ்சியத்துல சேர்க்கிற வரைக்கும் வேலை என்ன செய்யல. மறுபடியும் சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்? plowing, sowing, tending, தண்ணீர் பாய்ச்சறான், weeding, களை எடுக்கிறான், reaping, அறுக்கிறான், storing, சேர்த்து வைக்கிறான். எல்லாமே செய்யணும். எனக்கு அது வராது, எனக்கு இது வராதுன்னு சொல்லக்கூடாது. இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கீங்களா? இந்த வருஷம் பெண்டு கலட்டு இருந்து தான் முடிவு பண்ணிட்டு நான் ரலையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? அப்பதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். சுவிசேஷத்தை பாதுகாப்பதற்கு சும்மா விளையாட்டு இல்லை. இன்னைக்கு வந்து நாம உட்கார்ந்து பவுலுடைய நிருபங்களை படிக்கணும்னா, அவன் உத்தம குமாரனாகிய தீமத்தை இப்படிப்பட்டவனா உருவாக்கி அவன் கையில ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நிருபங்களை நம்ம படிக்கிறோம். அம்மேன். கர்த்தர் இதை கொண்டு நம்மளை பலப்படுத்துறார். ஐயோ ரொம்ப வீக்கானது. அம்மேன். நீங்க தூங்குங்க சிஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ இந்த வேலையெல்லாம் ஆமேன். நான் வந்து என்ன செய்வேன்னா, இந்த காதுல கேட்டுட்டு போயிருவேன். இது எப்படி நினைச்சுக்கிறேன்னா, இதெல்லாம் தேராது அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவேன். சிரிச்சுக்கிட்டே போயிட வேண்டியதான். சில ஆட்களை ஆமேன் முடிவு பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். இதெல்லாம் என்ன செய்யாது, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் இல்லை, இந்த தரிசனம் இல்ல. ஒருவேளை அப்படிப்பட்டவளா இருப்பீர்கள்னா நினைக்காது எழும்புங்க. கர்த்தர் நாட்களில் உங்களுக்கு எழுப்புவார். ஆண்டவரே நானும் ஒரு விவசாயி போல எழும்பணும். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஒண்ணு
டைமை நம்ம என்ன செய்ய முடியாது, சீசன்ஸை மிஸ் பண்ணிட முடியாது. ரெண்டாவது, தொடர்ச்சியான பிரயாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மூணாவது, கான்ஸ்டன்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சு, ஊழியத்தில் இதை புரிஞ்சுக்கோ. டிசப்பாயின்மெண்ட்ஸ் என்ன சொல்றேன்? பூச்சி வரும், புழு வரும், வியாதி வரும். நான் சொல்றது புரியுதா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? செடிக்கு. உங்களுக்கு சொல்லல. விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா எங்க அண்ணன் தம்பிங்க எங்க ஊர்ல அதை பண்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா போன வாரம் நம்ம போயிருந்தோம். ஒரு நாள் கடைநல்லூர் போயிருந்தோம். நமக்கு தக்காளி இங்க 100 ரூபாய்க்கு வித்தா, விவசாயி கிட்ட தக்காளி எத்தனை ரூபாய்க்கு தான் வாங்குறான்? 10 ரூபாய்க்கு தான் வாங்குறான். எல்லாம் விளைஞ்சிருக்கும், ஓடு மழை பெய்யும், அம்பிட்டு அழிச்சு போயிடும். எல்லாம் விளைஞ்சிருக்கும், பூச்சி வந்து நாசமா போயிடும். இதுதான் ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியத்தில் இருக்கும் பொழுது டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், சோர்வுகள் வரும். சத்துரு வந்து என்ன செய்வாங்க? களைகளை விதைச்சிட்டு போயிடுவான், வியாதிகள் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? டிசப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விவசாயிகள்லாம் டிசப்பாயிண்ட் ஆகி சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க, நம்ம சோறு சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று அடைய வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? சோர்வுகள்லாம் வரும். உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஒரு ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். புதுசு புதுசா பூச்சி எல்லாம் வரும். என்ன பூச்சி? கலர் கலர் பூச்சி எல்லாம் வரும். கலர் கலர் பிரச்சனை எல்லாம் புதுசு புதுசு. எங்க இருந்துடா வரீங்க நீங்க எல்லாம்? தோணும். புதுசு புதுசா டிசைனா ஆமென் கண்டுபிடிச்சு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போக மாட்டோம். என் கூட நின்று ஊழியம் செய்யறவர்களுக்கு, என்னோட கூட இருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். சோர்ந்து போயிருக்குமா? நானும் சிந்தியாவை தலையில கையை வச்சு என்னைக்காவது ஒரு மூளையில உட்காந்து ஒப்பாரி பண்றதை வச்சிருக்கிறேன் நீங்க பார்த்துருக்கீங்களா? நோ, we never do it. ஏன் தெரியுமா? I know because I am a hard working farmer. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை வேணும். அடுத்து எழுதிக்கோங்க, much patience. ஏன்னா ஸ்லோ மோஷன்ல இல்ல, நமக்கு எல்லாத்துக்குமே லெஸ் ஸ்லோ மோஷன்ல தான் போகும். எப்படி? அல்ட்ரா ஸ்லோ மோஷன், அல்ட்ரா ஸ்பீடுன்ற மாதிரி. என்னது? அல்ட்ரா ஸ்லோல தான் விசுவாசி இருப்பான். காலையில வந்து தூங்குறான்னா இவனெல்லாம் என்ன செய்யும்? இங்க வந்து இப்போ உட்காந்து இவ்வளவு வயிறுகிளிய பேசுறேன். எனக்கு ஏற்கனவே கிழிஞ்சு தச்சு வச்சிருக்கு. 7 நாள் பேசி, 8வது நாளும் பேசி, 9வது நாள் இவ்வளவு உயிரை கொடுத்து பேசும்போது ஒருத்தன் தூங்கும் போது என்ன தோணும்னா, இதை தூக்கி மண்டையில எரியலான்னு தோணும். ஆனாலும் பொறுமையா இருந்த ஆண்டவரே இவனையும் நடத்தி பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? ஆமாம் இல்லையா? நோவா பேழைக்கு சிறுத்தையும் வந்திருக்கும், ஆமையும் வந்திருக்கும். சிறுத்தை வேகத்துல வந்திருக்கும், ஆமை அது வரைக்கும் நோவா என்ன செஞ்சிருப்பாரு? ஆமேன் அந்த கதவண்டையில் நிறுத்தி ஆமையும் உள்ள வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு பாருங்க. ஆமேன் ஊழியத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கும்? சிலவன் உடனே மாறுவான், சிலவன் மாறவே மாட்டான். ஆமேன் ஆனாலும் அவனை என்ன செய்யணும்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி ஊழியம் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஊழியத்துக்கு வர்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. இன்னும் 3 இருக்கு. வேணா வேண்டான்னு சொல்லுங்க, 3ஓட நிறுத்திடுறோம். இந்த 3ஏ முடியல நம்மளால. சோல்ஜரா இருக்கிறதே கஷ்டம். இதுல நீ ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போனீங்கன்னா எத்தனையே தான் நாங்க. எஸ், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பணி செய்யும் போது விளையாட்டு அல்ல. ஒரு தேசத்தை பாதுகாக்கிறவனும், ஒரு தேசத்துக்கு தங்க பதக்கத்தை வெற்றி பெறுகிறனும், ஒரு தேசத்துடைய ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறவனும் இவ்வளவு டிசிப்ளினா இருக்கணும்னா, மீண்டும் இந்த பூமியை மீட்டெடுத்து அப்பா கையில கொடுக்கணும்னா நீங்களும் நானும் எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கணும். சொல்லுங்க பாக்க. இன்னொன்னு சொல்றீங்களே, இன்னொன்னு சொல்றேன். போர் அடிக்கும். ஒரு கட்டத்துல போர் அடிச்சு. சொல்லுங்க, என்ன அடிக்கும்? ஊழியம் போர் அடிக்குமா? நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். நான் தான் ஓப்பனா பேசுறேன். சும்மா வெளியில பிரசங்கத்தில் வேணா சொல்லலாம் ஊழியம்லாம் போர் அடிக்கான்னு சொல்லலாம். ஆனா ஊழியமும் சிலருக்கு என்ன செய்யும்? போர் அடிக்கும். செய்யற ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஒரு போரிங்கா இருக்கும். போர் டம்னு சொல்லுவாங்க. சரிதானே அந்த வேர்டு? போரிங். ஞாயிற்றுக்கிழமையான காலைல போனவுடனே முதல்ல ஒரு ஜெபம், அதுக்கப்புறம் ஒரு 4 பாட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபத்தை சிந்தியா பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம். சம்டைம்ஸ் ரொட்டீனா ஒரு காரியத்தை செய்து என்ன இருக்கும்? ஆமா, நமக்கு ஆஃப் ஆயிருக்கு. அதனால தான் அப்பப்போ வெளியில ஓடிடுறது. நான் வேற ஒன்றும் கிடையாது. அவுட்ரீச். எஸ், கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி வரும். நானா ஐ எம் a hard working farmer.
பலனை பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம், அடுத்தது வர வர நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உண்மையாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஊழியம் செய்யறதுக்கு என்னோட இணையரை விரும்புறீங்க? இனிமேலும் இல்லாட்டி இப்போவே ரிசைன் தான். இப்போவே ரிசைன் பண்ணி நீ வேலைக்கு போயிடு. நான் சொல்லிட்டேன், எதுக்கு கஷ்டப்படணும்? சாம என்ன செஞ்சு வேலைக்கு போயிடு. கடைசி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து 14வது வசனத்திலிருந்து 12லேருந்தே வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். எனக்கு தொண்டை போயிட்டு. ஆமென். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. உன் இளமையை குறித்து எங்க இருக்க? ஐயோ மாறிச்சுன்னா இல்லை, சாரி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் ரைட் 14லேருந்து வாசிப்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. 15 படிச்சிருவோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது an approved worker. எழுதிக்கோங்க, an approved worker. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்படின்னா an approved worker, not an ashamed worker. வெட்கப்படாத ஊழியக்காரன் எப்ப தெரியுமா? சாப்பாட்டுல சோறை போட்டதுக்கு அப்புறம், இலையில கூட்டு பொரியல் அவியல் மீன் கறியெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சொல்றது என்னன்னா, நான் வெட்கப்படாத ஊழியக்காரன். எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. இங்க பவுல் வந்து அப்ரூவ்டு ஒர்க்கருங்கிறான் இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு வர்றீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கிறார். என்ன காரணம்? why do you get promotions? எப்படி நீங்க ப்ரமோஷன்ஸ் ஆகி அதிகாரிகளா நீங்க உயர்ந்து இருக்கிறீங்கன்னா, you been approved. ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதுல அப்ரூவ்டு? எதுல அப்ரூவ்டு? வாசிங்க 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. இந்த அப்ரூவல் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு நீங்களே தயவு செய்து சொல்லுங்க. வாசிங்க சார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும். நில்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறதுல நான் அப்ரூவ் ஆயிருக்கேன். அது ஏன் கம்மி ஆயிடுச்சு? இதுல ரொம்ப நீங்க தெளிவா இருக்கணும். You have been approved that you are a person or a worker who rightly divides the word. கரெக்டா கர்த்தருடைய வசனத்தை பகுத்து போதிக்கிறதுல என்ன வேணும்? தடி எடுத்தவன்லாம், பைபிளை தூக்கிட்டவன்லாம் பாஸ்டர் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, வியாபாரி. பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னது? வியாபாரி. வியாபாரம் பண்ண கர்த்தர் என்ன செய்யல? அழைக்கல. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த அப்ரூவல் என்பது சாதாரணமா மறுபடியும் சொல்றேன். God's Will பைபிள் ட்ரைனிங் சென்டர்ல நீ படிச்சிட்டதுனால it doesn't mean you are an approved worker. பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே சர்டிபிகேட் கொடுத்ததுனால you are not an approved worker. நீ நின்னு பேசும்போது அப்ரூவல் கொடுக்கணும். இதுதான் நான் பாஸ்டர்ஸ் எதிர்பார்க்கிறேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறேன். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியும் எனக்கு. ஆமென், அவ்வளவுதான் தெரிஞ்சதை வச்சு கதை. நோ 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 நோ. நாம சுவிசேஷத்தை பாதுகாக்கிறவர்கள். ஒரு மணி நேரம் எதையாவது ஒண்ணு ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு வர்றது, ஒரு கண்காடன்ஸை வச்சு ஒரு 4 வசனத்தை எழுதுறது. நல்லா கவனிக்கிறேன், தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. தரமுள்ள ஒரு கூட்டத்தை, தரமுள்ள ஒரு விசுவாசியை நம்ம என்ன செய்ய முடியல? உருவாக்க முடியல. we are not God in the gospel. உட்காருங்க, மணிக்கணங்க கிடங்க. ஒரு பிரசங்கத்தை பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பைபிளை ஓபன் பண்ணி அதை அழகா ஆமென் உதாரணங்களோட ரொம்ப கவனமா டாக்டரின்ல மிஸ் ஆகாம, உபதேசங்கள்ல பெறலாம, நேர்த்தியான வார்த்தைகளை பகுத்து போதிப்பதுல ஆமென் நீங்க என்ன செய்யணும்? உங்களை பெருக்கிக் கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க்கர்னா இது ஜாக்கிரதையா இருன்னு சொல்ற இடத்துல வந்திருக்கிற வேர்டு ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க்கர்னா எதுல ஒர்க் பண்றவன்? பைபிள்ல ஒர்க் பண்றவன். நீ ஊழியக்காரங்க, அப்கோர்ஸ் சிலர் முழு நேர ஊழியத்தில் இல்லை, சில நேரம் ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேலை ஜாஸ்தி. பாஸ்டர் அருணோ, பாஸ்டர் ஆண்ட்ரூவோ அல்லது மற்ற பிள்ளைங்களோ மற்ற ஊழியக்காரங்களோ நீங்க ஒர்க் பண்றீங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறது அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்களே அப்படி ஒர்க் பண்றேன்னா முழு நேர ஊழியக்காரங்க நாங்கள் எந்த அளவுக்கு இதுல ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, பெருமைக்காக சொல்ல, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். எப்போ எங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்தாலும் சதீஷோ மனோவாவோ என்ன பார்ப்பீங்க? என் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருப்பேன் இல்லையா? எப்போ மேக்சிமம் நீ எங்க வீட்டில் வந்தா எங்க உட்காந்துருப்போம்? பைபிளோட என் டேபிள் உட்காந்து. பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங், தட் இஸ் மை ஒர்க். எனக்கு அதுங்க முழு நேர ஊழியக்கார் பாஸ்டர் சும்மா இருக்கிறார் இல்ல, ஐ எம் ஹார்ட் ஒர்க்கர். என்ன ஹார்ட் ஒர்க்கரை பண்ற? ஏன்னா என் கையில கொடுத்திருக்கிறது கர்த்தருடைய வசனம்ன்றத ட்ரெஷர். இந்த ட்ரெஷரை பாதுகாப்பதும், இந்த ட்ரெஷரை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்க டெபாசிட் பண்ணி அங்கிருந்து அறுவடை எடுக்க கூடியதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி செய்யறது கிடையாது. டைமை ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தில் நேரத்தை செலவு பண்றது கிடையாது. யூடியூப் இன்னைக்கு வந்து தொலைஞ்சிருக்கு. யூடியூப்னு ஒண்ணு, இதுல இப்போ வந்து சாட் ஜிபிடின்னு வேற வந்துருச்சு. இந்த சாட் ஜிபிடி சொல்லி தரக்கூடாது. நான் சொல்றேன், யாராவது சாட் ஜிபிடியை பிரசங்கம் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏதோ லெட்டர் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அது வேணா நம்ம செய்வோம். யாருக்காவது ஏதோ லெட்டர் எழுதுனா சாட் ஜிபிடி போய் எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வேணும், அசைன்மெண்ட் எல்லாம் தரும். ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. அதுல போயிட்டு இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம்னு பவுல் இப்படி என்ன எழுதினார்னு எழுத அது கொடுக்குது பிரசங்க குறிப்புகளை. யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட், யூ ஆர் ஸ்டீலிங். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஊழியக்காரன் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு தான் வந்தவங்க பாஸ்ட் என்ன பேசுறேன்னு தலை முடியாது காலம் புரியாது. நேற்று வந்திருந்தா தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்கிட்ட வேர்டை கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரும் எதை கொடுத்திருக்கிறார்? வேர்டை கொடுத்திருக்கிறார். இது ட்ரெஷர். இதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்க கரெக்டா சரியான விகிதத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய பலனை நீங்க என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். யூத் லீடர்ஸா இருக்கட்டும் அல்லது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட், ஒர்க் த வேர்ல்ட். வார்த்தை என்ன செய்யுங்க? சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்க. ஒரு அலையில இவர் நிறைய வேலை கொடுப்பாரு. இந்த வருஷம் நிறைய வேலை உங்களுக்கு. எப்படி ஒரு சோல்ஜருக்கு கத்தி முக்கியமோ, எப்படி ஒரு விவசாயத்துக்கு விதை முக்கியமோ, ஆமென் சொல்ற ஒர்க்கருக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஊழியக்காரன்றவன் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவன் இடிக்கலாம், அவன் கட்டலாம், அவன் பூசலாம், என்னன்னாலும் என்ன செய்யலாம்? அதனால எரேமியா பார்த்து சொன்னார், நீ பார் உன்னை இடிக்கவும் கட்டவும் நட்டவும் என்ன செய்றேன்? தெரிந்தெடுக்கிறேன். ஆமென். வேத வசனங்களை புரட்டுகிறவனால. ஒரு வசனத்தை எடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். பெரேக்கு போயிடலாம். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 2. எங்க படிக்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று என்ன செய்யணும்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்ற? சத்திய வசனத்தை என்ன செய்யறது இல்ல, மிக முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னன்னா, ஒரு அப்ரூவ்டு ஒர்க்கர். இது நான் இந்த வருஷம் உங்ககிட்ட ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் வசனத்துல. an approver worker யாருன்னா, டெலிஜென்ட்டா உண்மையா அவன் படித்து கற்றுக்கொள்வதை தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல அப்ளை பண்றவன் தான். இருக்கீங்களா? எழுதிக்கோங்க. யார் அப்ரூவ்டு ஒர்க்கர்? உன்னை பரலோகம் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீ உட்கார்ந்து டிவைட் பண்ற வேர்டை, நீ உட்கார்ந்து வார்த்தையை பகுக்கிறீங்களே, அந்த வார்த்தை எங்க அப்ளை பண்ணும்? முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாம அப்ளை பண்ணணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், படிங்க. இது ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம் இருக்கு.
மறுபடியும் படிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 15 எல்லாரும் படிங்க பார்க்கலாம். 14 படிங்க பார்க்கலாம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல அப்ரூவ்டு ஒர்க்கர் எதை தவிர்க்கணும்னா, ஒண்ணுக்குமே உதவாத கேட்கிறவங்களை கவிழ்த்து போடக்கூடிய வாக்குவாதங்களுக்கு விலகி இருங்க. சொல்றது புரியுதா? புரியுதா? 2 பேரும் உட்கார்ந்து எதை பேசாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, வசனத்தை வச்சு வாக்குவாதம் பண்ணாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க, குழப்பாதீங்க. ஒருவேளை அப்படி யாராகிலும் எந்த விசுவாசியும் உங்ககிட்ட பேசுறான்னு நீ என்ன செய்யாத, அந்த இடத்துல இருக்காதன்ற தீமோத்தேயு. பிகாஸ் யூ ஆர் an approved worker. If you are an approved worker, நீ வசனத்துல தெளிவுள்ளவனா இருக்கிற, வசனத்தை பகுத்து போதிக்கிறவனா இருந்தா உண்மையா நீ வாயை திறக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிறைகுடம் எங்க நின்று பேசுனாங்க மட்டும்தான் பேசுவான். நான் சொல்றேன், பாஸ்டர்ஸா இருந்தாலுமே என் கூட உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் பேசுவது தப்புன்னு தெரியுது, டாக்டரின் வயசு தப்பா போயிட்டு இருக்குன்னா நான் பேசவே மாட்டேன். அமைதியா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிருவேன். ஏன்னா நீ வாயை திறந்தனா எதை உண்டு பண்ண போற? வாக்குவாதத்தை உண்டு பண்ண போறேன். உன் சாட்சியை கெடுத்துக்கிருவேன். நீ அப்ரூவ்டு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன செய்ய மாட்டோம்? தலையிட மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். பேசாத, விவாதம் பண்ணாது. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, எங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்களோட கூட பாசம் எங்க ஊழியத்துக்கு போற இடங்கள்ல விரும்பி சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு பையன் வந்தான், என்னுடைய கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் உண்டு என்று நம்புகிறேன் அப்படின்றான். எனக்கு இவன் என்ன கேட்க போறானோ தெரியல. அவன் என்ன நம்பி வர்றானா, பாஸ்டர் என் கேள்விக்கு பல இடங்கள்ல பதில் கிடைக்கல, ஆனா உங்க மெசேஜை கேட்ட உடனே நான் என்ன நம்புறேன்னா, என் கேள்விகளுக்கு முன்னால பதில் சொல்லு, வாடா உட்காரணும். 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து நான் பேசினேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ரொம்ப சந்தோஷமா என்ன செஞ்சா அவன் போனான். நான் என்ன சொல்றேன்னா, இப்படிக்கு நம்ம சொல்லலாம். ஆனா விவாதம் ஒரு இடத்துல எழும்புதுன்னா பேசாதீங்க. சர்ச்சுக்குள்ள நான் சொல்றேன், எப்படியும் 4 நரிகள் இருக்குதான் செய்யும் சர்ச்சுக்குள்ள. அதுக்கு வரேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அது அடுத்த பாஸ்டர் இப்படி பேசுறாரே அப்படிம்பா. நீங்க என்ன செய்யுங்க, இது விவாதத்தை எழுப்ப போகுதுன்னா, பிகாஸ் யூ ஆர் an approved worker, நீங்க என்ன செய்ய, நீங்க ரைட்லி டிவைட். இவன் பேசுறது விதண்டாவாதமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு மேல என்ன செய்யாதீங்க, பேசாது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தீமோத்தேயுக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. யூ வில் வேஸ்ட் யுவர் டைம். தீமோத்தேயு நம்ம நேரத்தை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம்னா ஜெப நேரம், பைபிள்னா பைபிள் நேரம். ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதா? உங்களை உங்க நேரத்தை வீண் பண்றான், அம்மே நல்லது. யாராவது உங்க நேரத்தை கெடுக்கிறாருன்னா ஒண்ணும் இல்லை, அங்க உட்கார்ந்து இருக்கும் போது பைபிள் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன ஓபன் பண்ணிடணும்? பைபிளை ஓபன் பண்ணா அப்படி பாட்டு தலையாட்டு பைபிளையும் பார்த்துக்கணும். அப்ப முடிவு பண்ணிக்குவாங்க இவங்ககிட்ட நம்ம இவங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் செய்வேன் அது. நீங்க என்னோட பேசி கொண்டிருக்கும் போது என் பைபிளை நான் ஓபன் பண்ணிட்டேன், என் கம்ப்யூட்டர்ல போய் நான் உட்கார்ந்துட்டேன். என்ன அர்த்தம்னா, நீங்க பெட்டர் க்ளோஸ் யுவர் இடத்த காலி பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம்ஸ். தீமோத்தேயுக்கு சொல்ல, ஊழியக்காரங்களை அதெல்லாம் கவனிங்க, எவ்வளவு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? இருக்கீங்களா? சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க 16ஆம் வசனம் பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, அவைகளால் யாரு? கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள். சோ காட்லெஸ் சாட்டிங் என்றது இன்னும் அன்காட்லினஸ்ல உன்னை கொண்டு போய் விட்டுரும். தேவனற்ற காரியங்கள், மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிறவர்கள், இவைகளை நீ கேட்டனா உனக்குள்ள எதை கொண்டு வந்துரும்? அது அன்காட்லினஸ் கொண்டு வந்துரும். இதெல்லாம் ஊழியக்காரங்க நல்லா புரிஞ்சு கற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அத்தனை ஊழியர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொருவனை கொண்டு வருகிற குப்பை தொட்டி அல்ல நாம. நம்ம காது ஒண்ணு என்ன இல்ல, குப்பை தொட்டி இல்ல. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருங்க, நோ, எனக்கு இது தேவையே இல்லை. கரங்களை உயர்த்தி வழியில சொல்ல பார்க்கலாம். சோ ஒரு அப்ரூவ்டு ஒர்க்கருக்கு என்ன தெரியுது? இவன் கொண்டு வருகிறது குப்பை என்பது அவனுக்கு நல்லா தெரியும்.
மொழியில சொல்லுங்க பார்க்கலாம். சீர்கேடான இதையே தீமோத்தேயுக்கு பவுல் இன்னொரு ஆலோசனை கொடுப்பான். கவனிங்க, இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டியது. ஏன்னா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸும் வருது. இந்த அம்மா வீட்டில் வந்து உட்காந்தா போக மாட்டேங்கிறியா, வந்து நொய்யின்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கு. அது பேசுறதெல்லாம் பாஸ்டரை பத்தி தான் பேசுது. யாரை பத்தி தான் பேசுது? புரிஞ்சுக்கோங்க, எப்படியாவது அந்த அம்மாவை வீட்டுக்கு வர்றது நிறுத்துங்க. குறிப்பா 2 கேட்டகரி பீப்புள். ஒன்னு இளம் விதவைகள். யாரு? இளம் வயசுல நீ விதவையா இருந்தா பைபிள் என்ன சொல்லுதுன்னா வீட்டுல அடங்கி கிடங்கு. இளம் வயசுல விதவையா இருந்தா நீ என்னவாரு? ஆமா, பர்டிகுலரா அதனாலதான் லேடிஸ் மீட்டிங்கே வைக்கிறோம் நாம. விதவைகளும் முதிர்ந்த பாலிய ஸ்திரீகளோ அல்லது முதிர்ந்த பெண்களும் வயசு மூத்தவர்களும் அவங்களுக்கு பைபிள் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ என்ன செய், எங்கம்மா அந்த வசனம் எடுக்குமா, தீத்து இல்லையா, தீமோத்தேயுல தான் சொல்றார். என்னம்மா 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். தயவுசெய்து இது நான் பேச வேண்டியதா இருக்கிறதுனால பேசுறேன். நல்லா ஞானம், பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. என்னம்மா சத்தமா சொல்லு. 4:7 படிங்க பார்க்கலாம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக. யாராவது அக்கா என்னக்கா பண்றீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு வீட்டுல வந்து உட்காரும் பொழுது உடனே சொல்லணும், வாங்க சிஸ்டர் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்து நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலானுங்க. தேசத்துக்காக என்ன செய்வோம்? எந்திரிச்சு ஓடிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படியா அந்த சிஸ்டர் அப்படி பேசினாங்களோ? ஆமா பாஸ்டர் உங்களையே தான் நான் சொன்னாரு. அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க. வாசிங்க பார்க்கலாம் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல இருந்து. முதிர் வயதிலோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதில் உள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. அப்போ முதிர் வயதுள்ளவர்களை எப்படி நடத்தணும், வாலிப பிள்ளைகளை எப்படி நடத்தணும் இருக்கு. புரியுதா? ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க வந்து ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா கைகூப்பி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது நம்ம கலாச்சாரம். அப்படி ஒருவேளை கை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னா சகோதரர்களுக்கு என்ன செய்யுங்க, கை கொடுங்க. நீங்க சகோதரிகளுக்கும் வாலிப பெண்களுக்கும் கையை பிடிச்சு ஸ்தோத்திரம் சொல்லணும்ன்ற அவசியம் தேவசித்த சபையில இல்லை. ஒருவேளை அப்படி கட்டி பிடிக்கணும்னா நீங்க இங்கிலாந்துக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனுக்கு போனீங்கன்னா கட்டி பிடிப்பாங்க, அங்க முத்தம் கூட கொடுப்பாங்க. அது பரிசுத்த முத்தம். இங்க மோர்மன்ஸ்ல கொடுக்குறாங்களா? நம்ம சர்ச்சில் அதுல என்ன இல்ல இடம். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் எப்படி நடத்தணும். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, அவனுடைய சமூகத்தில் என்ன சொல்றேன், இந்த பிள்ளைகள் யாரையாவது தொற்றுப்பனா இங்க உட்கார்ந்து இருக்க, ஏமா உன்னை நான் தொட்டு பேசிக்கணுமா? சின்ன குழந்தைகளை விடுங்க, அது வேற. ஆனா வயசுக்கு வந்த பிள்ளை எந்த பிள்ளையும் நான் தொட்டதே கிடையாது. புரியுதா? You don't need. வாசிங்க அடுத்தது. உத்தம விதவைகளாகிய விதவைகள் என்ன செய்? எல்லா விதவை இல்லை, என்ன விதவை? என்ன விதவை? ஆமா, வாசிங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகள் இருந்தால், பேரம் பேத்திகள் இருந்தால், இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை முதல்ல உன் வேலையை பாருங்கிறாரு. பாட்டிமா விதவைகளா இருக்கிறீங்கன்னா, பிள்ளைங்க இருக்காங்க, பேரம் பேசிருக்கான், ஐயோ சிஸ்டர் நான் ஊழியத்துக்கு வரேன், சிஸ்டர் நீ ஊழியத்துக்கு வர வேண்டாமா? பைபிள் அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அம்மா உன் ஊழியம் எங்க இருக்குது? உன் வீட்டிலேயே நீ நல்லா ஊழியம் செய், வீடு வீடா போகாத. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க, அப்படித்தான் இருக்கும். ஊழியக்காரர்களுக்கு பேசிங்க. என் செஷன்ல நான் ஊழியக்காரர்களுக்கு பேசி கொண்டிருக்கேன். வாசிங்க பார்க்கலாம். பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கடவுள். அந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க நல்லா கவனிங்க. அம்மேன் உங்க அம்மா விதவையா இருக்கா, சோறு போடு கூப்பிட்டேன். புரியுதா? உங்க அம்மா விதவையா இருந்தா அடிச்சு துரத்தாத. உன் மாமியார் விதவையா இருந்தா இங்க என்னடி உனக்கு வேலைன்னு கேட்காத. வா, நீ துரத்துறதுனாலதான் அந்த வீடு வீடா போய் ஊரையே நாசம் பண்ணிக்கிட்டு வருது. தயவு செய்து புண்ணியமா இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்க அம்மாவையோ மாமியாரோ எங்க வச்சுக்கோ, உன் வீட்டுல வச்சு சோறு போடலைன்னா நாங்க சபை நடத்த முடியாதுமா. செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கடவர்கள். ஆமென். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக, புரியுதா? ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு நன்மையும் பிரியம். எது பிரியம்? விதவைகள்லாம் கவனிங்க. அப்ப நாங்க ஊழியம் செய்யக்கூடாதா? ஐயா அம்மா செய்யலாம், ஆனா நம்ம ரொம்ப வீக்கு. ஆணுக்கு தெரியும் வஞ்சிக்கப்பட்டது யாரு? பெண் தான். ஐநோ நம்ம வாயை மட்டும் நம்மளால கட்ட முடியும்னு பவுலுக்கு அன்னைக்கே தெரிஞ்சதுனாலதான் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம். உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களில் என்ன செய்யுங்க? அத்தமவர்களில் சொல்லுங்க சிஸ்டர்ஸ், அம்மாமார்களே, நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? எனக்காகவும் என் குடும்பத்துக்காக இந்த சர்ச்சுக்காகவும் முழங்கால்னு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அழகா சொல்லுது. அடியிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? பாருங்க பின்னாடி நீங்க இதெல்லாம் நான் எனக்கு வந்து தேவையில்லாத வேலைதான், ஆனாலும் இதை சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சொல்ல. அடுத்து பாருங்க, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட செத்தவள். வாசிங்க. அவர்கள் குற்றச்சாட்டப்படாதபடிக்கு இவைகள் என்ன செய்றேன்? கட்டளையிடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. இருக்கீங்களா? 13 படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அதுவும் அல்லாமல் 11ஆம் வசனம் படிங்க, அதான் முக்கியம். இளம் வயதவைகளை அதிலே என்ன செய்யாத, சேர்த்துக்கிடாது என்று. 9ல இருந்தே படிக்கலாம் எல்லாம் பாருங்க. ஆமென். பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்குங்க. வாசிங்க. 60 வயதிற்கு குறையாதவளும், வயசு கூட போட்டாச்சு. எப்படி? 60 வயசுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியுமாய் இருந்த, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து, எவ்வளவு கேட்டகரி, சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையா நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளா இருந்தா அப்படிப்பட்ட விதவைய விதவை கூட்டத்தில் என்ன செஞ்சுக்கலாமா? விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக்கிறதுக்கே எவ்வளவு பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இருக்கீங்களா? நான் பழைய ஏற்பாட்டில் தான் படிக்கல, எங்க தான் படிச்சுட்டு இருக்கேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இளம் வயது உள்ள விதவைகளை படிங்க பார்க்கலாம். அதுல விதவைகள் கூட்டத்தில் இந்த இளம் வயது, இது கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சேர்த்துக்கொள்ளாத. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொண்டு விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனால் ஆக்கினைக்குட்படுவார்கள். வாசிங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகுவார்கள். சோம்பலுள்ளவரை மாற்றமல்ல, லொடலொடனு அளப்பவர்களாயும் வீண் அழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகளாயும் இருக்க வேண்டாம். இதுக்கு மேல பாசிக்க விரும்பல. தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்ற, ஊழியக்காரனா நீ என்ன செய்? கவனமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். an approved worker. இதெல்லாம் பார்த்து அதை என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். சொல்றது புரியுதா? நீ ஊழியக்காரனா இருந்தா இந்த மாதிரி வந்து பொய்ய பேசுற, மற்றவர்களை பற்றி பேசுற விஷயத்துல உட்காந்து ஊன்னு என்ன செய்யாதீங்க, கேட்காது. எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை பிரதர், விட்டு போயிட்டே இரு, கேட்காத, விட்டு தொலை. அது உனக்கும் சங்கடத்தை கொண்டு வரும். என்ன செய்ய, நீ உன்னையும் உன் மனசை கெடுக்கும், உன் ஜெபத்தை கெடுக்கும். அதனால பெஸ்டர் என்ன செய்ய, எல்லாத்தையும் ஜெபத்தில் என்ன செய்யுங்க, வாங்க. யூ ஆர் an approved worker. சொல்றேன் புரியுதா? அப்ரூவ்டு ஒர்க்கர்ன்றவன் ரைட்லி டிவைடிங் த வேர்ட், வசனத்தை பகுத்து போதிக்கிறதுல இருந்து ஆரம்பித்து எத்தனை விஷயங்கள் அவன் செய்ய வேண்டியதா இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியத்தை சொல்றேன், தேவசத்தின் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரங்க, இஃப் யூ ஆர் an approved worker, you should know the false doctrines. தவறான உபதேசங்கள் என்னன்றதில் நீங்க என்னவா இருக்கணும்? தெளிவா இருக்கணும். உங்களை நம்பி நான் ஒரு இடத்துல நீங்க பிரசங்கிங்க போங்கன்னு போய் நீங்க பிரசங்கிச்சுட்டு வந்தா பேரை கெடுத்துறக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இவர்கள் இப்படித்தான், இந்த திருச்சபை இப்படித்தான். இதை குறித்து இவருடைய உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சபை உபத்திரவ காலத்தின் வழியாக போகும் என்பது நம்முடைய ஆணித்தரமான நம்பிக்கை. இது வழியாக தான் நம்ம போக போறோம். நீங்க போய் இன்னைக்கு இயேசு சுவாமி வந்தா எங்க போவேன்னு கேட்க முடியாது. ஏன்னா நம்ம எதை நம்புறோம்? சபை உபத்திரவத்தின் வழியாக போகும்பொழுது அந்த டாக்டரினை பொறுத்த மட்டும் நம்முடைய நம்பிக்கை என்னன்றதுல என்னவா இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
an approved worker, he knows that. ஆமா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை மட்டும் படிச்சு நம்ம பிரேக்குக்குள்ள போக போறோம். 2 தீமோத்தேயின் புத்தகம், ஆமென், எத்தனாம் அதிகாரம்? 2ஆம் அதிகாரம். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். 17வது வசனத்தை படிங்க. 16, 17 படிங்க பாக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும், இம்மனையும் பிலேத்தும் எப்படிப்பட்டவர்கள்? என்ன சொல்றாருன்னா, ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் மாத்திரம் இல்ல, ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் பேசுறவங்களை நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளையும் காமிச்சிட்டார். யார்? பவுல் ஒரு துருபதேசங்களை பேசுகளுடைய பெயரை சொல்லாமல், அதனால சொல்லலாம் இது தப்பு, இந்த பாஸ்டர் பேசுறது தப்பு அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப தெளிவா பேசுறாரு. எப்படின்னா, யார்? இமனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அரிப்பிளவையை போன்றவர்கள், அப்படின்னா கேன்சரை போன்றவங்க அவங்க. சோ பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ நல்ல வசனத்தை பகுத்து போதிக்கிறவனா இருந்தா யூ ஹேவ் டு எக்ஸ்போஸ் த கேங்கரின். நீ அந்த 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 துருபதேசத்தை நீ என்ன செய்? எக்ஸ்போஸ் பண்றது மாத்திரமல்ல, அதை என்ன செய்ய? அந்த இடத்தை விட்டு ரிமூவ் பண்றதுல நீ தைரியமா இரு. கத்திய வைக்கிறதுக்கு நீ என்ன செய்யாத? பயப்படாத. கரண்ட் வைத்து வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நான் செய்யணுமா? எத்தனை காரியத்தை பார்த்தோம்? 4 காரியம். யார் கையில அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுப்பை கொடுக்கிறாரு? எனக்கு பிடிச்சவனுக்கு அல்ல, என் பிள்ளை அப்படின்னு யாருக்கா கொடுக்கல. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் கொடுக்கிற மாதிரி கொடுத்துடல. அந்த ஊழியம் கன்ஃபர் பண்ணப்படும் பொழுது அது சாதாரணமான ஒண்ணு அல்ல. அது என்னது? சுவிசேஷம். இந்த பூமி முழுவதையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற சுவிசேஷம், பாவியை நீதிமானாக்குகிற சுவிசேஷம், நரகத்துக்கு போகிறவன பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் யார் கையில போகணுமோ அவங்க கையில தான் என்ன செய்யணும்? போக வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா தீமோத்தேயுக்கு சொல்றார். தீமோத்தேயு, what I am giving to you, உன்கிட்ட டெபாசிட் பண்றத நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாத. இப்படி எல்லாம் இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும்? இதை நீ பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு, ஒண்ணு நீ சோல்ஜரா இருக்கணும், 2வது நீ அத்லீட்டா இருக்கணும், 3வது நீ ஃபார்மர், ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மரா இருக்கணும், 4வது நீ வசனத்தை பகுத்து போதிச்சு கள்ள உபதேசம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்றவனா இல்லைன்னா நான் செஞ்ச ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? இருக்கீங்களா? இப்போ இது விளையாட்டு. நான் ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறேன். இது எல்லாத்துக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம தயாரா? உபவாச ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர், I want to be an athlete, I want to be a soldier, I want to be a hard working farmer. என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனீங்களோ அது எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிங்க? ட்ரெயின் ஆகுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இனிமேல் நம்ம டைம் என்ன செய்ய முடியாது? வேஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? ரைட்? ஸ்தோத்திரம். நானும் உங்களோட என் நேரத்தை வீணாக்குறதுக்கு நான் என்ன செய்யல? விரும்பல. உட்காந்து பேசி என் டைமை நான் என்ன செய்யல? வீணாக்க விரும்பல. பிகாஸ் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சீக்கிரமா என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட்.